ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு டேஸ்டியான லட்டு பண்ணலாம்ட்டு ரெடி பண்ணிட்டேன். கடையில் போய்ட்டு வாங்கிறத விட நாமளே பிள்ளையாருக்கு நம்ம கையால் செஞ்சு படைக்கலாம்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா அந்த தண்ணி பதம் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். விஸ்க் வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு எப்படின்னாலும் நல்லா கரைச்சிக்கலாம். விஸ்க் வச்சா அந்த கட்டி இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. வெறும் கடலை மாவில் தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த பதம் ரொம்பவே முக்கியம். நம்ம லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம கரண்டியிலேருந்து எடுத்து விடும்போது அப்படியே கொஞ்சம் தண்ணியாட்டம் விழுற பதத்துக்கு இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு லட்டு செய்யணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் செய்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. லட்டு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக உடனே 10 நிமிஷத்தில் லட்டு செஞ்சிடலாம். நான் பிள்ளையாரெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க லட்டு செய்யலாம்ட்டு நான் கேசரி பண்ணலாம்னு இருந்தேன். அப்புறம் சரி ஒரு முறை லட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுனால இந்த வேலையில் இறங்கிட்டேன். பிள்ளையாரெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கொண்டக்கடலை சுண்டலும் லட்டும் தான் இன்றைக்கி பிள்ளையாருக்கு வச்சு படைக்க போகிறோம். கடலை மாவு கலந்தாச்சு. அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு செட் ஆகட்டும். அப்படியே வச்சிடலாம். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். எடுத்தால் டக்குன்னு விழுற அளவுக்கு அந்த பக்குவம் தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே கரைச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நெய்யில் பொரிச்சு எடுக்கிறவங்க நெய்லையும் பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் கடலை மாவு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்மெல்லாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கடலை மாவில் தான் இன்றைக்கி லட்டு பொரித்தேன். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை. எண்ணெய் கலர் மாறிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம வடை போடுற பக்குவத்துக்கு எண்ணெய் காஞ்சிருந்தால் போதுமானது. அந்த வீடியோவை எங்கேயுமே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் அப்படியே வீடியோ எடுத்தது அப்படியே போட்டிருக்கேன். நம்ம கரைச்சி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் பொரிச்சா போதும். மறுபடியும் நம்ம சக்கரை பாகில் போட்டு கிளறுவோம். அதனால் 3 நிமிஷம் இந்த மாவு பச்சை வாடை இல்லாமல் பொரிஞ்சால் போதும். நம்ம இந்த ஓமப்பொடி போடுற அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தடிமண்ணாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். நாம் இதை மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அதனால் இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 நிமிஷம் பொரித்து எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு எண்ணெயை வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். தீயாமல் லைட்டாக அந்த எல்லோ கலர் இருக்கிற பதத்துக்கு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீஞ்ச கலரும் டேஸ்ட்டும் மாறிடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பொரிச்செடுத்தால் போதுமானது. மறுபடியும் 2வது இருக்கிற மாவை கொஞ்சம் ஊற்றி பொரித்து எடுத்துக்கிறேன்.
நம்ம வீட்லேயே சின்னதாக இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், விசேஷ நாளில் படைக்கலாம். நம்மளால் முடிஞ்சது சும்மா ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணலாம், அதில் தப்பே இல்லை. ஒரு முறை வரலைன்னா மறுபடியும் அதே ட்ரை பண்ணலாம். நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக வரும். இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும். கடலை எண்ணெய் ஸ்மெல்லு கிச்சனில் ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கடலை எண்ணெயும் அந்த கடலை மாவு ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இருந்த மாவையும் பொரித்து எடுத்துட்டேன். இதுதான் பொரிச்சது. இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். ஒரு வாணலியில் நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். இது பொரிச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொரன்னு இல்லாமல் திட்டமான அப்படியே ஒரு பல்ஸ் மோடு போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை பாகில் மறுபடியும் கிளற போகிறோம். அப்படியே ரொம்ப இலக்கமாகிடும். அதனால் ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சோம்னா எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பல்ஸ் மோடு, அவ்வளோதாங்க. உங்களுக்கு அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள். நான் அரைச்ச பதம் ஏற்கனவே எண்ணெயில் பொரிஞ்சதுனால ரொம்பவும் நம்ம அரைக்க வேண்டாம். மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் அப்படியே உதிரியாக இருக்கிற பக்குவம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா இலக்கமாகிடுச்சுன்னா அது செட்டாக ரொம்ப நேரம் பிடிக்கும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ஒட்டவே இல்லை. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தினமும் லைவும் போட்டுட்ருக்கிறேன், அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய வீடியோ, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய புது புது ரெசிபீஸ் உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சர்க்கரை பாகு காய்ச்சலாம். நம்ம 1 கப்பு கடலை மாவு அதே கிண்ணத்தில் தான் எடுத்திருந்தேன். 3/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கூட குறைய ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக வேணும்னா 1 கப்புக்கு கொஞ்சம் மிச்சமாகவும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து தண்ணியை சூடாக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கணுன்ற கம்பி பதம் எந்த பதமும் தேவையில்லை. தண்ணி ஜஸ்ட்டு சூடாகினா போதும். சர்க்கரை கரையிற பதத்துக்கு சூடாகினா போதும். எங்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாதனால 2 ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம்.
உங்களுக்கு ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃபுட் கலர் இல்லை. நான் சடனாக திடீர்னு செஞ்சதுனால ஃபுட் கலர் நான் வாங்கி வைக்கல. என்கிட்ட க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. ரெட்டு, ஆரஞ்சு எது இருந்தாலும் உங்ககிட்ட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருந்தேன். அதெல்லாம் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கிளறுவோம். இதுக்கு அதிரசம் மாதிரி கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி அந்த பாகு இருந்தால் போதும். இந்த ஏலக்காய் வாசம் ரொம்பவே நல்லா இருந்தது. சர்க்கரை கரைஞ்ச உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை இதில் போட்டு நல்லா கிளற போகிறோம். கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சர்க்கரை பாகுன்றதுனால அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. சர்க்கரை கரைஞ்சி அந்த நுரை மாதிரி வந்த அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நம்ம சர்க்கரையை கொதிக்க விட வேணாம். அப்புறம் லட்டு வந்து இறுகின மாதிரி ஆகிடும். நம்ம கடலை மாவு மிக்ஸை போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிண்டினா போதும். கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். எந்த கட்டியோ எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. கிளறும் போதே ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஒரு 5 நிமிஷம் கிளறுனா அந்த நம்ம லட்டு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இந்த மாவு வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறுகிட்டே இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். கரண்டி எப்படி பிடிக்கும் இறுகும்போது, கரண்டி நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா கிளறி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சட்டுன்னு அடி பிடிச்சி தீய ஸ்மெல் வந்துடும். கடலை மாவு வாசனை, கடலை எண்ணெய் வாசனை ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாமளும் லட்டு செஞ்சுட்டுமேன்னு எனக்கு நேற்றுலாம் ஒரே சந்தோஷமாக போச்சு. நம்ம இனிமேல் கடையில் வாங்க வேண்டியதில்லை. இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம வீட்டில் படைக்கிறோமோ இல்லை ஏதாவது விசேஷம்னா உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தேன். ஒரு கரண்டியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதையும் போட்டு கொட்டி கிளறிக்கலாம். நெய் நான் தாராளமாக தான் ஊற்றியிருந்தேன். நமக்கு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு லைட்டாக சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். நான் சீக்கிரம் டைம் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது வீடியோ, அதனால தான் கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சது ஸ்பீட் பண்ணேன், அதுதான் உண்மை. உருண்டை பிடிச்சது ஸ்பீடாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு கரெக்டாக 15 லட்டு வந்திருந்ததுங்க. இனிமேல் நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். இனி வர விசேஷ நாளில் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லட்டுமே வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டு
நான் பூஜை ரெடி பண்ண போயிட்டேன். பூஜை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமேட்டு வந்தேன். பார்த்தேன் லட்டு சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஆறி இருந்தது. இன்றைக்கி ரொம்ப கரெக்டாக போச்சு. எல்லா அளவுமே ரொம்ப கரெக்டாக இருந்தது. நீங்களும் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பிள்ளையார் பண்டிகைக்கு நானே ஹோம்மேடாக செஞ்ச லட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.